ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்த துல்கர் சல்மானுடைய லக்கி பாஸ்கர் தமிழ் தெலுங்கு டப்புடு மூவியில் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ ஒரு பேங்க்கில் கேஷியரில் வேலை செய்வார். பட் அவங்க குடும்பத்தில் நிறையா கஷ்டம் இருக்கும். அவர் நிறைய பேர் கடனாளியாக இருப்பார். ஸோ முக்கியமாக சொல்லணும்னா, அவர் வாங்கின சம்பளம் அவர் வீட்டுக்கு பத்தாது. ஸோ அதை தாண்டி நிறைய காசு சம்பாதிக்கணும்னு யோசனை பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஆஃபீஸில் ப்ரமோஷன் வரும். ஆனால் அந்த ப்ரமோஷன் துல்கர் சல்மானுக்கு தான் வரும் அப்படின்னு எல்லாரும் பேசிப்பாங்க. அவரும் ஆசையாக இருப்பார். ஏன்னா ப்ரமோஷன் வந்தால் சேலரி இன்க்ரிமெண்ட் வரும். ஸோ அதை வச்சு நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிடலான்னு நினைப்பார். பட் அந்த இடத்துக்கு துல்கர் சல்மானா இல்லாமல் இன்னொருத்தருக்கு அந்த ப்ரமோஷன் கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ அதில் ஒரு கோவம் அடைஞ்ச ஒரு டிசப்பாயிண்டான துல்கர் சல்மான் எப்படியாச்சும் பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயத்தினால அவருக்கு நிறைய பணம் வருது. ஸோ ஒரு கட்டத்து மேலே அந்த பணத்தாலேயே அவருக்கு சில ப்ராப்ளம்ஸும் வருது. ஸோ அப்படி என்னெல்லாம் அவருக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவரெல்லாம் ஃபேஸ் பண்ணி தாண்டி வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. நான் சொன்னது பேஸ் லைன் மட்டும்தான். ஆக்சுவல் ஸ்டோரி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ பார்க்காதவங்க இந்த படத்தை பாருங்கள். என்னுடைய இந்த 2024 ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான் இந்த லக்கி பாஸ்கர். ஏன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி லைன் எடுத்து அது எவ்வளோ சூப்பராக எவ்வளோ எங்கேஜிங்காக பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு மிக சிறந்த உதாரணம். இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் எதை சொல்கிறேன்னுட்டு. முக்கியமாக இந்த படத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க, ஒரு விஷயம் அண்ட் ஒரு பர்சனை பற்றி. ஸோ அந்த போர்ஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்டு இந்த படம் கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தோடைய சூப்பரான ஒரு போர்ஷன் சொல்லலாம். இதுதான் அவள்தான் முடிஞ்சிச்சு நினைக்கும் போது இல்லை இன்னும் முடியலை இருங்க பாய்ன்ட்டு ஒரு போர்ஷன் வரும். ஸோ அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை வெங்கி அட்லூரி அவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். ரொம்ப சூப்பரான ஸ்டோரி. அண்ட் அந்த ஸ்டோரியை மக்களுக்கு ஆடியன்ஸ்க்கு எப்படி சொல்கிறோன்னுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் அண்ட் டைரக்ஷன் மூணுமே இந்த படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி துல்கர் சல்மான் அவருடைய அவர் ஆக்டிங்னு சொல்ல முடியாது, ஒரு ரியல் பர்சன் அந்த கேரக்டரில் இருந்தால் எப்படி ஒரு எமோஷ்னலாக ஒரு இது பண்ணுவாங்களோ அது அந்த அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. சோகமாக சொல்ல அந்த சோகத்தோடைய ஒரு எமோஷனோ, பயப்படுற மாதிரி. அண்டு காசு வந்துச்சு நம்ம தான் நினச்சி ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அண்டு இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வரும். ஸோ அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸை எல்லாரும் சூப்பராக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்டு இந்த படத்தோடைய மியூசிக் ஜிவி பிரகாஷ்குமார். சாங்ஸ் ஆவரேஜ், பட் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு தாறுமாறாக போட்டிருந்தார். ஒரு சீரியஸான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது சீரியஸான மியூசிக். ஸோ அந்த சீனை விட அந்த மியூசிக் நம்மளை இன்னும் சீரியஸ் ஆக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் ஒர்க் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ்குமார் பண்ணியிருந்தார். ஸோ ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் ஒரு ஓல்டு 90s நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப சூப்பராக ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான் இந்த லக்கி பாஸ்கர். ஸோ பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இப்போ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது தமிழில். ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். அவ்வளோதான் என்னோட இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்
அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளுடைய பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.